நேச்சர் ஆஃப் ரிஜுவனேஷன் ஃபார் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபேமிலி. குடும்பத்தை குறித்துதான ஒரு விஷயம். குடும்பத்திலே எப்படி ஒரு பலனாக நாம் மாற முடியும்? குடும்பத்துக்கு எப்படி நாம் பலனாக மாற முடியும்? நம்முடைய குடும்பம் எப்படி ஒரு பலமுள்ள குடும்பமாக மாற முடியும்னா, the nature of rejuvenation. What is that rejuvenation? அப்படின்னா புதுப்பிக்கப்படுகிறதும், சமாதானத்துக்கு நேராக திரும்புகிறதும், ஆறுதலுக்கு நேராக நடவடிக்கை எடுக்கிறதும், சமாதானத்தின் பாதையை கைப்பற்றி கொள்ளுகிறதும், கொஞ்சம் விட வேண்டியவைகளை கொஞ்சம் விட்டு தேவனுக்குள்ளாக ஒரு மாற்றம். நமக்கு தோல்வின்னு எடுத்துக்கூடாது. தோல்வியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வராது. நம்ம தோல்வியா நினைக்கிறோம். தோல்வி கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஊழியக்காரனா இருந்தா வீட்டில் எப்படி நான் ஒரு சக்சஸ்ஃபுல் புருஷனா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணுங்க. சும்மா திங்க் பண்ணுப்பாங்க. எப்படி நான் இருக்க முடியும்? தோல்வியை தான் நான் தழுவ முடியும். சரண்டர் தான் என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே, ஆல் த டைம். எதிர்த்து ரஃபா சத்தமா பேசிட்டேன்னு வச்சுங்களேன், டெஃபினெட்லி என் வீட்டில் சமாதானம் இருக்காது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி முடியாது. 1 hour என் வீட்டில் யாரும் சகிக்க முடியாது. நான் கொஞ்சம் ரஃபா பேசிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கண்ட்ரோலாகவும் ஸ்ட்ரிக்டாக கூட நான் பேசவே மாட்டேன். லைஃப்பில் பேசவே மாட்டேன். என் வீட்டில் கூட பேச மாட்டேன். ஆல்வேஸ் சரண்டர், ஆல்வேஸ் தோல்வி, ஆல்வேஸ் கீழ்ப்படிஞ்சு அந்த மாதிரி ஒரு நொந்து போன ஒரு புள்ளப்பூச்சியா நான் இருக்கிறனால தான் என் வீட்டில் அமைதியும் சமாதானமும் நன்மையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு ஈவன் கிச்சன்லேருந்து எல்லா இடத்துக்கு என்ன வேணுன்றது எல்லாத்தையுமே கணக்கில் போட்டு அதுக்கு அனுசரித்து அதுக்கு நான் விட்டு கொடுத்து அதுக்கு தேவை என்பதை உணர்ந்து அது எல்லாவற்றையும் கணக்கில் போட்டு அதுக்கெல்லாம் பணிஞ்சு அதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாவற்றையும் செய்து முடிச்சாதான் என் வீட்டை நான் ஒரு ஸ்ட்ரென்த்துள்ள குடும்பமாக நான் மாற்றிக்க முடியும். என்னுடைய தலைமைத்துவத்தை காட்ட முடியாது. என்னுடைய லீடர்ஷிப்பை காட்ட முடியாது. நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறேன்றதெல்லாம் காட்ட முடியாதுங்க. முடியாது. தோல்வி உள்ள ஒரு ஆளாக தான் நான் உட்காந்துப்பேன். எப்பொழுதுமே நான் சரண்டரான ஒரு ஆளாக தான் இருப்பேன். நான் உண்மையை நான் பேசுறேன், புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். என் வீட்டில் எனக்கு மரியாதை போயிடுது, நான் தோத்துட்டேன், எப்பவுமே தோத்துவனா இருக்கிறேன். நெவர் இன் மை லைஃப், நெவர் இன் மை லைஃப். நான் ஒரு வேலைக்கார மாதிரி தான் வாழ்வேன். ஆனால் என்னை யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. என் வீட்லேயாகட்டும் எங்கேயுமே என்ன ஜெயிக்க முடியாதுங்க. அதே போல தான் உங்களையும் கர்த்தர் யாருமே ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சால் உங்களை யாருமே பீட் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டியே வேறு, உங்களுடைய ஞானமே வேறு, தேவனுடைய வெளிப்பாடே வேறு, கர்த்தர் உங்களை நடத்துக்கிற விதமே வேறு. புரிஞ்சுக்குங்க. பொறுமையாக பேசுகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என் மனைவிக்கிட்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் எனக்கு தோல்வி வராதுங்க. என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய டெடிகேஷன், என்னுடைய கீழ்ப்படிகிற அனுபவம், விட்டு கொடுக்குற அனுபவம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ரைட்னு விட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அவங்கெல்லாம் ஆசீர்வாதமாக வாழ முடியுது. இல்லை, சாப்பிட்றதுலேருந்து போகிற வரைக்கும் நமக்கு போராட்டமாக தான் வாழ்ந்துடும். விசுவாசிகள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதுதான் லைஃப். வீட்டினுடைய லைஃப் இதுதான். அது ஒரு விசுவாசி வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு இந்த கதியில் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இன்னும் டெட்லைன். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இன்னும் டெட்லைன்ல இருக்கும். நீங்க புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு வெற்றியை தான் கொடுத்து கொண்டு வருவார். ஒன்று முடிஞ்சு இன்னொன்று முடிஞ்சு இன்னொன்று வெற்றியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வெற்றி எதனால் வருதுன்னா நம்மளுடைய சரண்டர்னால. நான் எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து எதுலேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் நான் போட மாட்டேன்.
தான் சாட்சி. கேட்கணும், விசாரிக்கணும். எப்படி எப்படி வாழ்கிறான், எப்படி ஜீவிக்கிறான், எப்படி சாப்பிட்றான், எப்படி வீட்டில் இருக்கிறான், என்ன அவங்களுடைய நடவடிக்கை, அவனுக்கு என்ன தொழில், என்ன விவகாரம், எல்லாத்தையுமே கிளியர். ஒன்றும் மறைச்சு வைக்க முடியாது. விசுவாசிகளே, வீட்டினுடைய ஸ்ட்ரென்த் ஒரு பணிவு, ஒப்பு கொடுத்தல். இதனால் எத்தனையோ குடும்பத்தில் பணத்தை இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் ஆஸ்தியை இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் உயிர் போயிருக்குது. விசுவாசிகள் இப்போவாவது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்ம செய்யணும். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். கர்த்தருடைய தயவில் நம்முடைய குடும்பமானது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. வெரி டெலிகேட்ன்ற நான், வெரி டெலிகேட். பீங்காம் பாத்திரம் ஒழிஞ்சிரும், கிளாஸ் பாத்திரம் ஒழிஞ்சிரும் மாதிரி நம்மளுது. திரியும் ஒட்ட வச்சுக்கலாம் முடியாது சார். சாவர வரைக்கும் பேச்சு தான். நல்லா கவனிச்சுக்கோ, சாவர வரைக்கும் பேச்சு தான். அந்த பேச்சை மாற முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கொஞ்சம் சிந்திச்சு தான், விட்டு கொடுத்து, தாழ்ந்து, சரண்டராகி வாழ்ந்தா தான் வீட்டினுடைய ஸ்ட்ரென்த் நம்ம கையில் இருக்கும். ஆமென். புரியுதுங்களாங்க? எட்ட கவுத்தன்னு பேசிடுறவங்கலாம் இன்னைக்கு கோழை மாதிரி வாழ்றாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த பேச்சை ரிட்டர்ன் வாங்க முடியல. அனுபவிச்சுக்கலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம், ஒன்னந்திராது எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கலாம். மானங்கட்ட வாழ்க்கை. ஆனால் சரியான வாழ்க்கைன்னு சொன்னா தாழ்ந்த வாழ்க்கை, விட்டு கொடுத்த வாழ்க்கை. நான் சொல்றேன், இப்ப கூட சில பேர் புரியாதையே உட்காந்து நீங்க கேட்டுக்கிறீங்க. இப்போ கூட நீங்க உட்காந்து புரியாத மாதிரியும் திருந்துறதுக்கு இஷ்டம் இல்லாத பேசினுக்கிறீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசினுக்கிறேன். மறுபடியும் விசுவாசியே, உன் வீட்டினுடைய ஸ்ட்ரென்த் நீ தாழ்ந்து போறதும் விட்டு கொடுக்கறதும். உன் வீட்டில் உனக்கு தோல்வி வரவே வராது. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு இந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் பெரியவராக இன்றைக்கு நம்ம நடத்த போகிறார். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எபிசியன்ஸ் 3rd chapter 15 to 20, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே. சார், மேடம் கேட்டுங்க, பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இவ்வளோ பெருசாக போட்டுக்கணும் வசனத்தையே. நீங்கள் என்னத்து படிக்கிறது பாருங்க, கிளியராக ப்ரொஜெக்டர் வேற ஒன்று வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க நம்ம சர்ச்லேயே. என்ன அழகாக வருது பாருங்க. ஸோ எவ்வளோ ஒரு நுணுக்கமாக ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்முடைய அன்பிலே வேர் ஊன்றணும். எங்க அன்பிலே. என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு என்ன சர்த்து, என் புருஷங்கிட்ட எனக்கு என்ன சர்த்து, என் குழந்தைகிட்ட எனக்கு என்ன சர்த்து, ஏன் ரத்தம் அது. இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டாலும், நான் மூஞ்சில் அடிச்சு பேசினாலும், இன்றைக்கு அவங்கள துக்கப்படுத்தினாலும் ஏன் ரத்தம் தான் ஏன் பாதிக்கப்படுது. புரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும் ஐயா. மனுஷனா இருந்தா புரிஞ்சுக்கணும். நீ விசுவாசியாகிறது அப்புறம், கிராஜுவேஷன் ஆன பிறகு மனுஷனாவே இரு போதும். உன்னுடைய ரத்தத்தை நீ பாதிக்காத. என்னைக்கிறனாலும் உனக்கு தொந்தரவு வரும். இல்ல வயசான காலத்துல அப்புறம் நீ தண்ணி கொடுக்காது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல இருந்து தண்ணி கொடுக்காதுல்ல, அது பாட்டு தனி வீட்டுக்கு போயிடும். அது தண்ணி கொடுத்தனும் போயிடும். உனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆளுக்கா மாட்டாங்கன்றேன் நான். புரிஞ்சுக்குங்க, எல்லாம் ராங்காவே திங்க் பண்ணாதீங்க. யோசித்து பாருங்க. அன்பிலே உள்ளத்தில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா, சகல பரிசுத்தவான்களை கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம விட்டு கொடுக்கணும் ஐயா. நம்ம வீட்டில் அமைதி வேணும் சாமி. ராஜாத்தி, பைபிள் படிக்காத, இங்க பாரு, அதை விட முக்கிய தீர்மானம் எடு. என் வீட்டில் இருக்கிறவங்க என்னையே போல ஒரு பரிசுத்தவான், நான் பலப்பட்டது போல இனி வரும் காலங்களுக்காக ஒரு பரிசுத்தவான் என் வீட்டில் இருக்குது. அது திட்டும் பொழுதும் பரிசுத்தமாகவே நீங்கள் சீர்படுத்துங்கள்.
கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, மூஞ்சில் அடிச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் வளர்றாங்க. வளர்றவங்களுக்கு நம்ம எடுத்த உடனே கவுத்தன்னு பேசக்கூடாது. அவங்க இன்னும் தோல்வி அடைஞ்சிருவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்புகள் என்ன கொடுக்க முடியுமோ அன்பான வார்த்தைகளாலும் அறிவுள்ள வார்த்தைகளாலும் அன்பின் ஆழம் அகலம் எவ்வளோன்னு பார்த்து அவங்களெல்லாம் என்னுடைய இரத்தத்தினால் உண்டான பரிசுத்த தேவனால் உண்டான இந்த பரிசுத்தவான்கள் இனி ஃப்யூச்சரில் எப்பேற்பட்ட ஆஸ்துமாவாக இருக்கும்னு புரிஞ்சு அவங்கள ரொம்ப மெதுவாக ஜெபத்தோடு நடத்தணும். கேள்வி கேட்காதீங்க, ஆர்கியூமெண்ட் கொடுக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் அடங்கணும், வாயை அடக்கணும் இல்லை, வாயை மூடணும், ஃபுல்லாகவே லாக் பண்ணணும், பேசக்கூடாது. நீ கற்றுக்கணும். இப்பெல்லாம் 18 வயசு ஆன பிறகு அவங்கவுங்க சொந்தமாக வாழ வேண்டிய நிலைமை அமெரிக்காவில். ஆனால் எங்கே சாவர வரைக்கும் உயிர் எடுக்கிறாங்களே. சாவர வரைக்கும் நம்ம போய் பார்த்து தான் ஆகணும். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கட்டி கொடுத்துட்டா கூட சரி, கட்டின மாதிரியே இங்கே கிடக்குது. அது நம்மக்கிட்ட கட்டி வச்சுக்கின மாதிரி தான் இங்கேயே உயிர் எடுத்து நிற்கும். இவங்களாவது 4 சாப்பிட்டு வீட்டில் சும்மா விழுந்து கிடக்குவாங்க. கல்யாணம் ஆகாதுங்கோ, கல்யாணம் ஆயிட்டுக்குறதுங்கோ, ஆனால் உயிர் எடுத்து சாவச்சிடும். அதனால நம்முடைய பிள்ளைங்க முன்னேறணும், பலப்படணும், ஆசீர்வாதமாக்கணும் இருக்கணும்னா அவர்களும் சுறுசுறுப்பாய் சகல ஆசீர்வாதத்திலும் முன்னேறத்தக்கதாய் பணம் சம்பாதனையிலும் ஆசீர்வாதம் ஆஸ்தியிலையும் முன்னேறத்தக்கதாக அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க அவர்களும் முன்னேற வேண்டும், பல ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் பலருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் அப்பா அம்மா சொத்துலேருந்தே சொரண்டி எடுத்து கொடுக்கறது இல்லை. அது இல்லை ಬುದ್ಧಿಸಾಲಿತನಂ. நாம் ಅರ್ನಿಂಗ್ಸ್ பண்ணி அதிலிருந்து ಜಯಮ್ಮ ನನಗೇನಾಗಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಹೇಳೋದು ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பசங்க நம்ம விட அதிகமாக சம்பாதிக்கணும், பசங்க நம்ம விட அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும், இன்னும் நம்மளை விட அதிகமாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா உலகத்தான் அதிகமாக ஞானமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு நான் கர்த்தர் கொடுக்கலையா? பலப்படணும். சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். புரியுதுங்களா? இது பாலிடிக்ஸ் நினைச்சுக்கிறாங்க. சில பேர் வீடு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் உருப்பிடல இது வரைக்கும். தப்பா எடுக்காதீங்க. சில வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன், ஏன் மனசு வேதனைக்காக யூஸ் பண்றேன். பாலிடிக்ஸ் நினைச்சுக்கிறாங்க. நான் சொன்னா கீழ்ப்படியணும், நான் சொன்னா அப்படியே நடக்கணும். பீங்காம் பாத்திரம் சார் ஒஞ்சிடும், இது ஒஞ்சிடும். அதுக்கு தான் சில பேர் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது தான் உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுல, பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுல, சுகர் மெயின்டைன் பண்ணுறதுல மடமடன்னு எப்போ பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஏறுதோ ஹார்ட்டு கிட்னி மற்ற எல்லாமே ஒன்றுக்கொன்று பாதிச்சு வித்தின் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளாம் எப்போ மெயின்டைன் பண்ணலையோ மடன்னு பாதிப்பாகி செத்துடுறாங்க. தப்பு. விசுவாசிங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் சாகக்கூடாது. விசுவாசிங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால், அதை தான் பேச வரேன் நான். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட வேண்டும். நீ விசுவாசி என்று சொன்னால், நீ ஜெபிக்கிறது உண்மை என்றால், நீ உபவாசிக்கிறது உண்மையானால், விசுவாசியே ஃபார்மாலிட்டி வேணாம், உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நீ ஜெபிக்கிறது உண்மையானால், நீ உபவாசம் பண்றது உண்மையானால், ஷோ ஆஃப் காட்டாத. ஆண்டவர் ஆசீர்வாதம் அங்கே வரணும். எப்போ நீ பலப்படுறதும் நீ கீழ்ப்படுகிறது உண்மையானால், தேவனாகிய கர்த்தர் உனக்கு அபிவிருத்தி கொடுப்பார். நீ பலப்பட வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தில் நிறையணும். இன்னொருத்தருடைய பாரசைட் மாதிரி இன்னொருத்தருடைய ரத்தத்திலும் இன்னொருத்தருடைய பணத்திலையும் இன்னொருத்தருடைய செல்வாக்கிலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சா, இது அட்டைப்பூச்சி மாதிரி இவங்கிட்டே ஒட்டின்னு ரத்தத்தை உறிஞ்சிக்கின்னு தப்பு. சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், அபிவிருத்தி கொடுக்கணும், சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.
இப்படி ஒவ்வொருவரும் பலப்பட்டனும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்க நம்மகிட்ட 20 வயசு 25 வயசுக்குள்ளாமே அந்த எர்னிங்ஸ் தாண்டனவங்க. அப்பதான் அவங்களுக்கு தைரியமா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மள நோண்டாது இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. விசுவாசிகள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம இருக்கிறப்ப கண் எதிர்க்கவே அவங்க பலப்பட்டு அவங்க உறுதிப்பட்டு அதாவது ஆசீர்வாதத்தில் அபிவிருத்தி வழங்கும்படியான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திடப்படுத்தி ஆவிக்குரிய நிலைமையில பலப்படுகிறது போல சரீர பிரகாரமாகவும் சகல நன்மையிலும் பலப்பட வேணும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் இல்லை மிகவும் விட்டுறாதீங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அதுதான் சொல்லுங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் நடத்த வல்லவர், நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவர், நம்ம எல்லாருக்கும் நன்மை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சா நான் முன்னேற முடியும், எந்தெந்த காரியங்களில் சரிப்படுத்தலாம் என்று. யூ டோன்ட் வேஸ்ட் த டைம். இன்னொருத்தனை குறை சொல்றதுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களை குறை சொல்லிக்கின்னு டோன்ட் வேஸ்ட் த டைம். சுறுசுறுப்பா கர்த்தர் அபிவிருத்தி கொடுக்கிறது எந்தெந்த ரீதியில் கொடுப்பார் என்பதை அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணுங்க. தினம் தினம் ஒர்க் பண்ணுங்க, தினம் தினம் ஒர்க் பண்ணுங்க, ஜெபிங்க, துதிங்க, உபவாசிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல பலப்படுறதுக்கு வாய்ப்புகளை எடுங்க. எதையும் விட்டு கொடுக்க கூடாது. ப்ரோக்ராம் போட்டு ஒவ்வொன்றும் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். மோசே சொல்றாரு, அப்பா உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுக்கு கூட யுத்தம் பண்றதுக்கு உங்களை ரட்சிக்கவும். ஏன் யுத்தம் பண்றாரு? உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான். உங்களோட போகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஸோ நம்மோடு கூட போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மோடு கூட போகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. வெயிலாகட்டும் மழையாகட்டும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட போகிறார், நம்முடைய வாழ்க்கையோடு கூட போகிறார். அந்த போகிற கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் 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 நம்மோடு கூட வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் சரி அவருக்கு உரிமை இருக்குதுங்க, நான் அவர் மேல் நம்பிக்கையாவே இருப்பேன். அவர் என்னை கொண்டு போடணும்னு யோசனைப்பட்டாலும், அவர் சொல்றாரு இவ்வளோ வாதையும் இவ்வளோ வேதனை கொடுத்துட்டாருன்னு யோசிக்கல, அவர் கொண்டு போட்டாலும் அவருக்கு உரிமை இருக்குதுங்க. கொண்டு போட்டோம், அவருக்கு என்ன செய்யணும் ஆசைக்குது ஒன்று கிட்டும். ஆனால் ஒரு காரியம், நான் அவருடைய மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை தருங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு அவர் சொல்றாரு. ஏசாயா சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. உனக்கு தெரியுமா? இதை நீ கேட்கலையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகணுக்கு அவர் பலனை கொடுக்கிறவர். சோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசியே, சோர்ந்து போறவங்க யாருன்னா இருந்தாக்கா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு 3-4 வீக்ஸா டீல் பண்ற காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ரோட்ல எல்லாம் பாருங்க வாலிபர்கள் ஓடுறாங்க. நல்ல கேர்ள்ஸும் கூட சரி பாய்ஸும் கூட ஒரு 10, 15, 18 ஓடுறாங்க. எவனுக்கு வேணும் அந்த ஓட்டம்? ஓட வேண்டியது எப்போ? 25-30க்கு மேலே சுகர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அப்போ ஓடணும். அப்போ தான் அட்லீஸ்ட் வேலை செய்யும். வாலிபத்தில் ரொம்ப ஷோ ஆஃப் காட்டிக்கின்னு இவர் பெரிய இதில் போறாருன்னு ஓடுறாங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸில் போய் ஜாயின் ஆகிற மாதிரி ஓடுறாங்க. வாலிபத்தில் எல்லாம் செய்ய முடியும், எனக்கும் செய்து உனக்கும் செய்ய எல்லாமே செஞ்சுருக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய டைம் எப்போ? 40 வயசு ஆயிடுச்சு, நடக்கவே முடியல, உட்காந்துக்கிறாங்க. சோம்பேறிகள். நடக்க வேண்டிய வயசுல நடக்கணும். அட்லீஸ்ட் குனிஞ்சு தொடப்பத்தில் வாங்கிக்கணும். நம்ம சைஸுக்கு தொடப்பு வாங்குறாங்க. என்னத்தா பண்ற? நம்ம சைஸுக்கு கிடைக்குதா? என் சைஸுக்கு தொடப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட குனிஞ்சு சரியாயிடக்கூடாது பாரு. ரொம்ப கஷ்டம்.
இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் முடியாது. சில விஷயம்லாம் பேசினா, ஃபேமிலியில் இருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் பேசினா, அதுங்க எல்லாம் வீட்டில எல்லாம் என்னை திட்டுறீங்க, எல்லாமே என்னை நிந்திக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஒர்க். அந்த ஒர்க் மூலியமாவது ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் ஆகுது கொடுக்கணும். ஏதோ ஒன்று அந்த எடுக்கிறதுக்கு கூட யாருன்னா ஒருத்தர் வந்து எடு, அது கூட ரஃப்பாக தான் பேசுறது. வாடி, என்னம்மா வாடினா வாடி, அவ்வளோதான். கிறிஸ்தவ குடும்பமா மாறுமா? ஒன்றும் புரியல. சோர்ந்து போகணும் ஒரு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாம சத்துவத்தை பெருக்கப்படும். இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். நம்மெல்லாம் பெரிய பெரிய சாதனை என்ற நினைப்பு. ஆனா வாலிபர்கள் தான் சீக்கிரமா இடைஞ்சு விடுறாங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் கோபம் வந்துடுது, ரொம்ப சீக்கிரம் பசி எடுத்துக்குது, ரொம்ப சீக்கிரம் ஆத்திரம் வருது, ரொம்ப சீக்கிரம் எல்லா கதையும் நடந்து போகுது வாலிபர்களுக்கு சீக்கிரம். அதனால தான் சோர்வு கூட சீக்கிரம் வந்துடுது, டிஸ்கரேஜ் மட்டும் சீக்கிரம் ஆகுது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அனுபவசாலிகள், பொறுமையானவர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும். ஹல்லேலூயா. எவ்வளோனா வரட்டும், வெயில்னா வரட்டும், மழைனா வரட்டும், பிரச்சனை வரட்டும், வரட்டும் வரட்டும் வரட்டும், போராட்டம், இன்னொரு பூகம்பம் வரட்டும், இன்னொரு கொரோனா வருது, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். என் ஆண்டவராய் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். எங்கள் கர்த்தர் எங்களை நடத்துகிறவர். பசியா பட்டினியா வரட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துடுறேன். நானும் ஒரு கை. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, கர்த்தர் நம்ம நடத்துகிறவர். புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. பால் சொல்றாரு, ஆண்டவரே 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 சொன்னீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொன்னா, இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ பவுலும் சொல்றாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, என் கிருபை உனக்கு போதும். அவ்வளோத்த வச்சு உட்காரு. ஓசியில பக்சிஸ் கொடுக்குறேன், என் கிருபை. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். உன் பிரச்சனை எல்லாம் கேட்டுங்கிறதுக்கு, ஹிஸ்டரியும் உன்னுடைய ஜாகிரபியும் உன்னுடைய தியரம் கேட்டுங்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், ஃபுல்லா விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தாவே, இவ்வளோ வீக்னஸ்ல கர்த்தர் வச்சிரே, இவ்வளோ சோர்வை கொடுத்தீரே, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் கொடுத்தீரே, இவ்வளோ ஒரு தோல்வி கொடுத்தீரே. ஸ்தோத்திரப்பா. நான் இன்னும் ஜெபிக்கிறதுக்கோ, உபவாசம் எடுக்கிறதுக்கோ, கர்த்தரை துதிக்கிறதுக்கோ நல்ல வாய்ப்புகளை கொடுத்தீரே. நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு உற்சாகமே வரும். ஹல்லேலூயா. வர்ற பிரச்சனை நமக்கு பிரச்சனை மாதிரி தெரியாது. ஸ்தோத்திரம். வர்ற வேதனை மாதிரி தெரியாது. புரிஞ்சுக்கங்க. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். பலவீனத்தை நம்ம கிட்ட இருக்கும் பொழுதே ஆண்டவர் சமத்துல சொல்றோம், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர், என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு. அதனால நான் பலவீனம் உள்ளவன் அல்ல, பலவீனமா இருக்கும் பொழுதே பலமா இருக்கிறவன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும், நிந்தைகளும், நெருக்கங்களும், துன்பங்களும், இடுக்களும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இட்ஸ் கெட்டிங் ரினியூட். சொன்ன பலமுறை சொன்னேன் நான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இங்க பட்டுட்டாலே ஹோல் மாதிரி கை வரைக்கும் போயிட்டு கையில கூட வெந்துடும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஆனால் பலமுறை சொன்னேன், நம்ம வயிற்றுல, பேங்க்ரியாஸ்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உருவாகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உருவாகுது. எதுக்கு? அது நம்முடைய டைஜஷனுக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு நான் மெனு வச்சிருக்கிறோமா, சிஸ்டம் வச்சிருக்கிறோமா, நமக்கு மரியாதை தெரியுமா? கண்ட கோவிந்த் சாமி எவெல்லாம் ஹோட்டல் திறக்கிறானோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுறோம். எவன் என் கண்ட ஆட்கள் என்னென்ன பண்ணுறானோ அவன் என்னென்ன செய்கிறான்னே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலம் நம்ம நார்த் இந்தியாவில் இல்லை. ரோடுக்கு காவால கழுவிட்டு போடுற எத்தனையோ ஹோட்டல்ஸுங்க நிறைய கிடக்குது. கர்த்தர் இவ்வளோ தூரத்துக்கு பலமாக வச்சிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க.
வீட்டில் செய்கிறது சந்தோஷத்தோடு, என்னத்தை தொலைக்கி போட்டாலும் அது வீட்டில் இருக்கிறது தான் கொடுக்க முடியும். அற்புதமாக தான் இருக்கும். சாப்பிடுங்க. கர்த்தருடைய விசுவாசியே, தேவனாகிய கர்த்தர் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கார் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு, ஹல்லேலூயா, அந்த சாப்பாடை டைஜஷன் பண்ணணும்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உருவாகி ஒரு சமயமும் வேலை செய்யும். இப்படி வேலை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, பேங்க்ரியாஸ் டேமேஜ் ஆகும், பம்பாட் ஆகும், எரிச்சல், கேஸு எல்லாமே சேர்ந்து 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 இந்த பேங்க்ரியாஸ் அங்கே இருக்கிற அந்த குழாய், அந்த 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 பகுதி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். வித்தின் 3 days, நல்லா கவனிங்க, வித்தின் 3 days அந்த HCl வேலை செஞ்சு 3 நாளுக்குள்ளாம் அங்க ஒரு லேயர் அப்படியே வெந்து அப்படியே கருகி குழனாகி அது ஒன்றும் இல்லாமல் ஒரு சதையா, ஒரு குழன்னு ஒரு திரவியமா அது டாய்லெட்டோட சேர்ந்து தானா வெளியே வந்துடும். மறுபடியும் HCl ஒவ்வொரு நாளும் நமக்கு டைஜஷன் நடக்க ஒவ்வொரு நாளும் 3 நாளைக்கு ஒரு முறை அந்த நம்மளுடைய பேங்க்ரியாஸ் சதை வளர்ந்துக்கினே இருக்கும். ஒவ்வொரு தோல் பகுதியும் 3 நாளைக்கு ஒரு வாட்டி மெல்ட் ஆகி உருகி அது டாய்லெட்டில் போய் நிற்கும். கர்த்தர் how great he does the regeneration, recreation. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்ம சரீரத்தை படைச்சி, நம்மளுக்கு ஒன்று தெரிலனா கூட அது பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு எவ்வளோ அற்புதமாக நடத்தின்னு போகுது தெரியுங்களா? உங்களோட சயின்ஸை நீங்கள் சீராகவே படித்தாலே போதும். ஆண்டவர் நம்மளை உருவாக்குன அந்த சரீரத்தினுடைய பகவான் எவ்வளோ அற்புதமாக நமக்கெல்லாம் படித்து வச்சிருக்கிறாருன்றது கொஞ்சம் திங்க் பண்ணாலே போதும். அவருக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதை. கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு சரீரத்தின் பாகங்களும் நான் சொல்றேன், see I'll tell you, every day குளிங்க. கொட்டுற முடி கொட்டின்னு தான் இருக்கும், நீ கவலைப்படாத. ஆனா இருக்கிற முடி கரெக்டா இருந்துன்னு தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்ன நினைக்குவேன், கர்த்தாவே, குளிக்கிறதுக்காவது நமக்கு ஸ்லாக்கியம் கட்சிச்சே ஆண்டவரே, நல்ல துணி போடுறதுக்காவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே ஆண்டவரே, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இறக்கம் கொடுத்தீரே. நான் சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க பெருசாக வழுக்காயிடுச்சுன்ட்டு. அப்பா, உயிரை கர்த்தர் இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக கொடுத்துருக்குறாருல்ல, நன்றி இல்லையா அவனுக்கு? இல்லாததை குறித்து நீ வசனப்படுறியா? எது முக்கியம்? ஆண்டவர் என்ன கொடுக்காதது? நான் சொல்லுவேன், சிலருக்கு சொல்லுவேன், இல்லாததை குறித்து நீ வசனப்பட்டா அசிங்கம், கர்த்தரை நீ துக்கப்படுத்துற நிலைமை, ஆண்டவரை நீ கேவலப்படுத்துற விசுவாசம். அதனால விசுவாசியே, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றியாய் வாழ்ந்து பார். தேவனுக்கு நன்றியாய் வாழ்ந்து பார். என் தேவன் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்ம நடத்தின்னு போட்டோம், கவலையே இல்லை. நம்ம கொடுக்குற ப்ரிவிலேஜஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை நடத்துறாரு, எவ்வளோ அழகாக பிச்சை போடுறாரு, எவ்வளோ அழகாக நன்மை கொடுக்குறார், அனுபவிக்க தேவன் இறக்க செய்கிறார். இதை கொஞ்சம் நன்றியோடு கூட நம்ம வாழ்ந்துட்டாலே போதும், தேவன் அற்புதமாய் நம்ம நடத்துவார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். மேலும் காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரம் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனம், அதே ரெஸ்பெக்டும் அதே ஆஸ்வாதமும் ஆறுதலை உண்டாக்கும் என்று நீங்கள் உணர்ந்து தைரியமாயிருங்க. காணாத கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போறார் தெரியுங்களா? என்ன அற்புதமா நடத்தின்னு போறார் தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள். எவ்வளவு அற்புதமா கர்த்தர் நம்ம நடத்துறார். பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகா அதை சொல்லி கொடுக்கிறார். ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தையை பேசுகிறேன். யோசேப்பு என்பவன் பார்வோன் கட்டளையிடப்படியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்திலே நல்ல நாடாகிய ராம்சேஸ் ஈஜிப்டில் முக்கியமான ஒரு நகரத்தும் ஒன்று இருக்குதுங்க. அதுதான் ராம்சேஸ்ன்றது ஏன் அது சொல்கிறாங்கன்னா, அதில் செழிப்பான இடம்,
நல்ல செழிப்பான நல்ல விளைச்சல் உள்ள இடம்னா ஈஜிப்டில் ஒரே ஒரு இடம் தான், அதுதான் ராம்சேஸ். இன்றைக்கு அதை ஆசீர்வாதமாக கேபிட்டலாக மாற்றி சிட்டியாக மாற்றிட்டாங்க. இப்போ அந்த ராம்சேஸில் ஆண்டவர் இந்த ஜோசப் என்னான்றாரு, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு துரோகம் செய்த சகோதரர் இவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசிக்கல அவர், நான் தாழ்ந்தாலும் நம்மளை இன்னும் உயிரெடுத்தானுங்கோ, எப்படி நாடை கடத்தினானுங்கோ, செத்தனே பழி போட்டு எங்கள் அப்பாவுக்கு இத்தனை வருஷமா செத்துட்டான்ற ஒரு பழியை போட்டு இப்படி விட்டுட்டாங்களே. இந்த டைமில் எங்கள் அப்பனுக்கும் செத்துட்டு இருந்தாருன்னா என்ன கதி? ஆண்டவர் இவ்வளோ தூரத்துக்கு எனக்காகவே வச்சார் பொழுது அவர் உயிரோட. ஆண்டவரோட தயவில் அப்படியேப்பட்ட ஜோசப் என்னன்றாரு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரர்களுக்கும் என் குடும்பம் எல்லாரையும் ராம்சேஸில் கொண்டாந்து அங்கே இருக்கிற பெரிய இடத்த அந்த ராம்சேஸ்ன்ற நகரமே இவங்களுக்காக டெடிகேட் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு காரியங்கள், பொருள் காரியங்கள், பண காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து செஞ்சுதாங்களாம். சுவாசியே, ஆண்டவராகிய கர்த்தர் சிலருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், சிலருக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அது கர்த்தருடைய தயவு. ஆண்டவர் இந்த உலகத்தை பிரச்சனைகளிலிருந்தும், இந்த உலகத்தை போராட்டத்திலிருந்தும், உலகத்தை அழிவிலிருந்தும் காப்பாற்றும்படி கர்த்தராகிய தேவன் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? சோத்திரம், அது ஏன் நீ இருக்கக்கூடாது? சார், உலகத்தில் உள்ள எல்லா தானியமும் உன் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கர்த்தர் ஏன் உனக்கு கொடுக்க கூடாது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் கையில இருந்தா கொடுக்குற, விளையிறத எடுத்து நீ பகுதிப்படுத்துற, அல்லேலூயா, சேனலைஸ் பண்ற, அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலப்படுங்கள். கர்த்தர் இரக்கம் செய்யும் பொழுது, கர்த்தர் இவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்தி இருக்கும் பொழுது, உன்னை குடும்பத்தில் இருக்கிறவங்க காப்பாத்துறாங்க, உன்னை பலப்படுத்துறாங்க, படிப்புறாங்க, நல்ல ஞானத்தை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வேலையும் ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ சம்பளம் கொண்டாடும் பொழுது உன்னோட தர்பார் இருக்குது பாருங்க, போதண்டா எப்பா, கோடி கோடியா சம்பாரிச்சம் கூட அவ்வளோ ரோப் அடிக்கிறது இல்லை. நீ கொண்டாடுற காசுக்கு எவ்வளோ ரோப் வீட்டில் என்ன ஸ்டண்ட், அந்த செப்பல் கூட பேஜார்படுது. வர்றப்ப என்ன ரஃபா செப்பல் போட்டுன்னு போறான் பாரு, மெதுவாக தான் போடலாமே. இவர் சம்பளம் வாங்கின்னு வர்றாருன்னா அவரது ரோப் ஜாஸ்தி, ஸ்டண்ட் ஜாஸ்தி, ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்கறது. அங்கே தங்கச்சி இருந்தா கூட அவங்ககிட்ட ரோப் அடிச்சுன்னு போறது, வேணும்னே ஐன்ட்டு போறது, இப்படின்ட்டுலாம் போய் தமாஷுக்கு பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் விசுவாசி யோசிப்பு, வாழ்க்கை முழுவதும் எனக்கு நஷ்டமாய் மாறிவிட்டாலும் சகோதரர்கள் துரோகம் பண்ணாங்க, அவங்களோட போட்டு நானோ என்றால் என் சகோதரரை விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த மனசாண்மை வரும்? எத்தனை பேருக்கு இந்த மனப்பான்மை வரும்? யோசனை பண்ண. நீங்க பண்ற வயிற்றுச்சல் உங்களோட போகும். நீங்க பண்ற எல்லா துரோகமான காரியம் உங்களே வாட்டி வதக்கி போடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை நீயோ கர்த்தருக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்து பார். தேவன் உன்னை பலருக்கு இரட்சகனாக மாற்ற முடியும். உனக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் பொழுது உன் தகப்பனை கவனித்து பார், உன் தாயை கவனித்து பார், உன் சகோதரர்கள் துரோகம் பண்ண சகோதரர்களை கவனித்து பார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உன்னை தேவனுக்கு, ராஜாவுக்கு சமமாய் மாற்றி இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் தகுதி உள்ளவனாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அதுக்கு தகுதி உள்ளவனா நீ மாறிவிடு. இருக்கிறதெல்லாம் நீ கொடுக்க போகிற, உன் ரத்தத்திலிருந்து எடுத்து கொடுக்க போறது இல்லையே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உன் ரத்தத்திலிருந்து நீ செலவு பண்ண போறது இல்லையே. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். செய்யலாமே. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்றீங்க. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்றீங்க. புழுக்கம் இருந்தா கூட கொஞ்சம் தூக்கம் வருத்தான் செய்யுது. என்ன பண்றது? அதுக்கு தான் நான் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துன்னு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். பாருங்க, பிரசங்கமே வருது பாருங்க. இந்த தூக்கத்துலையும் இந்த கண் மூடுக்கும் பொழுதும் எனக்கு பிரசங்கமே வருதுனாக்கா நான் எவ்வளவு தாக்கத்துள்ளவன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாக ஆகாரம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவேன். ஒரு வார்த்தை, நான் அந்த வசனம் என்ன சொல்லுவான்? ஆதரித்து வந்தான். என்னங்க? ஆதரித்து வந்தான். ஏதோ கொடுத்தான்,
ஏதோ கொட்டினா அப்படி இல்லை, ஆதரித்து வந்தான். ஹல்லேலூயா. எனக்கு தான் சகோதரர்கள், எனக்கு தான் தாய், எனக்கு தான் தகப்பன். என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால், நீ கர்த்தருக்குள் ஆண்டவரே பலப்படுத்தினது ஆண்டவர் உண்மையானால், அவர்கள் செய்கிறதுக்கு தகுந்தாற் போல நீ கிரியை செய்கிறது உனக்கு நியாயம் இல்லை. தேவன் உன்னை ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் நீ அவர்களை சகோதரனை சகோதரனாய் பாவிக்க வேண்டும், தாயை தாயாய் பாதிக்க வேண்டும், தகப்பனை தகப்பனாக பாவிக்க வேண்டும். வித்தவுட் எனி ஆப்ளிகேஷன். ஹல்லேலூயா. எந்த ஒரு தடுப்பும் எந்த ஒரு கொயரியும் போடாதபடிக்கு என் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று தன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு ஸ்ட்ரென்த் எப்போ வரும்னா, இவ்வளவு காலம் பாடுபட்டு குழந்தைகளை பலப்படுத்தின பிறகு இன்றைக்கு பலப்பட்ட குழந்தைகள் நம்முடைய குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆதரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பல முறை சொல்லுவேன், நீ தான்ப்பா அப்பா, இனிமேல் நீ தான்ப்பா அப்பா, அப்பாவா நடந்துக்கோ, எகிராலா நடந்துக்காத, ஓவர் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாத, சீக்கிரமா தடுமாறுவ, நீ வாலிபத்துல நீ ஷேக்கிங் வர ஆரம்பிச்சிருவ, நீ வேண்டாம், கவனித்து பார், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர்கள் செவி கூடாதபடிக்கு ஒரு முகத்தை மறைக்கிறது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஏனென்றால் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் நாவு நியாயக்கேட்டை விசாரிக்கிறது. நியாயமே இல்லாததெல்லாம் பேசி உட்காந்துக்கிறோம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தை வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானது பேசுறாங்க, தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுறாங்க. கேட்டாக்கா, கர்த்தாவே எப்பதான் என் கண்ணை திறப்பியோ, கண்ணை திறந்துதாங்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மீகால ஒரு வார்த்தை ஒண்ணுக்குது, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். தேடணும் பக்தி குழுங்க யாரு? மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறாங்க. யாருக்கையாவது தொல்லை, யாரையாவது பத்தி பேசுறது, யாரையாவது பத்தி குறை சொல்றது, யாரை பத்தியாவது எதனாவது பண்ணாதான் இவருக்கு தூக்கமே வரும். அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவன் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள் அவர்கள். நல்லவன் முட்செடிக்கு ஒத்திருக்கிறான். செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவனா இருக்கிறான். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையில் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நான் வழிகாட்டுறேன், நான் கைட் பண்றேன், நான் உதவி செய்யறேன். நம்பாத, கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு வழிகாட்டுறவர். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. உன் மடியில படுத்துக்கிறவளா இருந்தாலும் கூட சரி, என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். எல்லாத்தையும் பேசிட்டா நீ ஒரு பைத்துக்காரன், உனக்கு மேல பேசவே முடியாது உன்கிட்ட. ஹல்லேலூயா. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாக பேசுறான். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் மனுஷருடைய சத்துருக்கள், ஆமா, ஏன்னா தெரிஞ்சவங்க அங்கதான் நிற்கணும். வைத்தறிச்சல் எங்கிருந்து வரும்? அந்த வீட்டுல தானே வரும், வேற எங்கிருந்து வராது. அதனால நமக்கு விரோதமாய் ஒண்ணு எழும்புதுன்னா அது தான் வீட்டுல இருந்து தான் எழும்ப முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கவனமாகவே இருங்க. ரொம்ப அற்புதமான இதெல்லாம் எத்தனை முறை யாருன்னா ஒரு முறையாவது படிச்சுப்பீங்களா எனக்கு தெரியாது. மீகால் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஞாபகப்படுத்தி நீங்க சும்மா எப்பனா ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. என்னவோ நான் சொல்றதுனால நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன பார்க்காதீங்க சார், நான் சொன்னது இல்லை, இது ஆண்டவர் சொன்னது. தீர்க்கதரிசனமா மீகா மூலியமா சொல்லிக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே பலப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன், பலப்படுங்க, பலம் எடுக்க. ஏசாயா சொல்றார் 58ஆம் அதிகாரத்துல, சத்தமிட்டு கூப்பிடு,
அடக்கிக் கொள்ளாதே. எக்காலம் போல் உன் சத்தத்தை உயர்த்து. என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவி விளக்கத்தை சொல்லி கொடு. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை எழுநிலத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். உபாசத்தை கூறு. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் கையில் குத்துக்கும் உபாசம் இருக்கிறதுமா? எதுக்கு உபாசம் இருக்கணும்? நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாள் உபாசிக்கிறது போல அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அப்படியெல்லாம் உபாசம் பண்ணாதீங்க. மனுஷன் தன் ஆத்மா ஒடுக்குனா அதனால பிரயோஜனம் என்ன? தலைவணிங்கி நானிலை போல ரட்டில படுத்துக்குனா அதனால என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரியமான உபாசம் நாளா இருக்குமா? அதெல்லாம் மூஞ்ச கொஞ்சம் போனா உபாசங்கோ உபாசக்கிறேன் அப்படியா, நான் உபாசத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷியா சொல்லுங்க. அத்தையும் விசனமா சொல்றீங்க. சுவாசியே, உபாசனை எப்படி? அக்கிரமத்தின் கட்டுகளை எடுக்கணும். நுகத்தடியின் பிணைகளை பிடிக்கப்பட்டு சாசின் கிடியிலிருந்து அவிசுவாசங்கிறாங்களா, யாருன்னா பலவீனமா இருக்கிறா அவங்களெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தணும். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க விட வேண்டும். சகல நுடத்தை உடைத்து போடுக வேண்டும். பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஸ்டீஃபன் ராஜ் உபாசத்துக்கு வர்றப்பவே அவர் பண்ணோட வந்துடுறார். ஒரு அம்மா பெருசா பிளாஸ்க்கு எடுத்துன்னு வந்துடுறாங்க. எல்லாம் உபாசத்துல வர்றாங்களாமா, எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வர்றாங்களாமா. பிளான் பண்ணின்னு செய்யறாங்க, காலாகாலத்துக்கு செஞ்சுன்னுக்கிறாங்க. என்னைக்குமே இன்னொருத்தருக்காக தயவு செய்யறதுல என்னைக்குமே கர்த்தரை விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்கிற சின்ன சின்ன ஒரு கிளாஸ் தண்ணிக்கே கர்த்தர் கணக்கு கொடுக்குறாரு. காஃபிக்கும் பன்னுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்காம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. பசியில் உனக்கு ஆகாரத்தை கொடு. துரத்துண்ட சிறுமிகளை வீட்டில் சேர்த்துக்கோ. வஸ்திரம் இல்லை அவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. உன் மாம்சத்துக்கு உன்னை ஒழிக்காமல் அவ்வளவு அல்லவோ எனக்கு உகந்த உபவாசமா இருக்கும். பாருங்க என்ன பண்ண போறாரு. விடியற்கால வெளுப்பு போல கர்த்தரின் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கூப்பிடுவ, மருவத்தில் கொடுப்பார். ஆண்டவர் சத்தமிடுவ, தோயிக்கிறேன் அப்படின்னு வர ஆண்டவர். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபந்த சொல்லுகளையும் உன் நடுவில் இருந்து அகற்றி பசுவினிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மா திருப்திப்படுத்தினார். அப்பொழுது இருள் உன் வெளிச்சம் உதித்து அந்த காலத்தில் மத்தியானத்து போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் திருப்தியாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை திருப்தியாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. பலருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவளாய், நன்மை கொடுக்கிறவளாக, நல்ல எப்பொழுதுமே செழிப்பாய் இருக்கிற அளவுக்கு வீட்டை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் சொன்னாங்க, ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுங்க, ரேஷன்லாம் கொண்டாங்க, எல்லாம் கொண்டாந்து கிச்சன்ல கரெக்டாக அடுக்கி வச்சுக்குவேன். நான் நீ கொண்டாங்க, நான் அடுக்கி வச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்லிக்கிறார், எல்லாத்தையும் அடுக்கி வைக்க சொல்லிக்கிறார், நிரம்பி வைக்க சொல்லிக்கிறார். அது இல்லை முக்கியம். ஒரு நாளும் நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் குறையப்படாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரிக்கிறவர்களையும் தேவன் பிள்ளைகளையும் உலகத்தாரையும் நேசித்து காப்பாற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ டைம் இல்லை, எனக்கு முடிக்கிறேன். உங்களுக்கு சோர்வு கொடுக்க வேண்டாம், போதும் 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 நினைக்கிறேன். கடைசி வசனம் ஒன்று வாசித்துறேன். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே, ஸ்தோத்திரம், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழமே அறிவிக்கிட்டாத அன்பை அறிந்து வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகூலம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு மெசேஜ் முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யூ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களுடைய செயலை கண்ட்ரோல் பண்ணுங்க, குடும்பத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க, ஜபத்தை
ரெனியூ பண்ணுங்க. உபவாசத்தை ரெனியூ பண்ணுங்க. மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் அப்பப்போ ஞாபகப்படுத்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2 நிமிஷத்துக்குள்ள சோர்வாயிடுது, டக்குன்னு செல்போன் கையில் வந்து உட்காந்துருது இல்லை? அந்த மாதிரி அவ்வளோ ரோஷங்குதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்தோத்திரமாவது சொல்லிடு. நீங்கள் செல்போன் எடுக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க, நான் செல்போன் எடுக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்களேன், என் செல்போன் எடுக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரத்தை சொல்லுவேன். அப்படியாவது ஞாபகப்படுத்தி நம்ம கர்த்தருக்கு என்று ஸ்தோத்திரம் பண்ணி ஞாபகப்படுத்தி. இப்பெல்லாம் அது கூட எல்லாம் மறந்து போச்சு, இப்பெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் மறந்து போச்சு, அதெல்லாம் சொல்றதெல்லாம் மறந்து போச்சு, அப்பப்போ ஞாபகப்படுத்துறது மறந்து போச்சு, ஸ்துதி பண்றது மறந்து போச்சு, ஜெபம் பண்றது மறந்து போச்சு. பைபிள் வாசித்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன பண்ற, டைமே கருத்து. தனி ஜெபத்துல உட்காந்து டைமே இல்லை. ஒரு நாளெல்லாம் வேக்காட்டுக்கு வேஸ்ட் தான். ஆனால் ஆண்டு சமூகத்தில் இன்னும் ஜெபம் பண்றதுக்கு நம்ம டைம் கிடைக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் பலப்படுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே